இந்த காலத்தில் நான் சொல்லிகிட்டே போகலாம். பெண்கள் உலகத்தில் பெரிய பெரிய பதவியிலெல்லாம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய பதவியில் யூரோப்பியன் யூனியனில், அவங்க பேர் மறந்துருச்சு எனக்கு, யூரோப்பியன் யூனியனில் நீங்கள் நியூஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. நல்லா பாப் கட் கட்டிட்டு ஒரு லேடி இருக்கும், சின்ன வயசு தான். அவங்க யூரோப்லேயே முழுசுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கு அவங்க தான் ஹெட்டு. யூரோப்பியன் யூனியன்னு சொல்லுவாங்க. யூரோப் முழுசு இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் உருசுலா அவங்க தலைவியாக இருக்கிறாங்க. யுஎன்ஓல இருக்கிறாங்க. பெரிய பெரிய அமெரிக்கா தேசத்தில் இருக்க உப ஜனாதிபதி யாரு? ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணு தான். அவங்க அம்மா நம்ம இந்தியாக்காரங்க. அவங்க அங்கே பிரசிடெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு எழும்ப முடியாது? பெண்கள் ஏன் எழும்ப முடியாது? அது உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்கிறது. சிஸ்டர், உங்களுக்கு என்னங்க, நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என் கதை நிறைய சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கல்ல, குட்டை குட்டை குனியக்கூடாது, குட்டை குட்டை நிமிரணும், குட்டை குட்டை நிமிரணும், அதான் பழமொழி. நானும் குட்டு வாங்கி வாங்கி நிமிர்ந்தவ தான் ஃபுல்லாக நிமிர்ந்துட்டேன். இப்போ குட்டுறது கிடையாது, குனிகிறதும் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் எழும்பு